ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? புதுசாக குவைத்துக்கு வர போகிறவங்க, இல்லை இங்கே குவைத்தில் இருந்துட்டு வேலை பார்க்குறவங்க, இவங்க எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான். அந்த சம்பள பிரச்சனை அப்படின்னு உங்களுக்கு யார் விசா கொடுக்குதோ டிரைவர்னா அந்த டிரைவர் வேலை மட்டும் தானா காசு கட்டி தான் மோஸ்ட்லி வந்து இங்கே நிறைய பேர் வந்து வரீங்க. 10 தினம் ஏற்றிக்கிறதுக்கு அண்ணன் சொல்லுங்க, தம்பின்னு சொல்லுங்க. இதை என் கண்ணு முன்னாடி நான் கத்தாரில் இருந்து வந்து நான் பார்த்தேன். நான் இப்படியே கைமாற்றி தான் வந்து விசா வந்து எனக்கு செலவு எல்லாம் நான் தான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு டிக்கெட் காசு இந்த எல்லாம் எனக்கு கொடுக்கலாம் கிடையாது. அப்படி இல்லையா நான் ஒரு தடவை நான் செலவு பண்ணியிருக்கேன். என்னோட எல்லா காசும் வந்து எடுத்து வந்து வை, இந்த 2 காரையும் நீனே வந்து கழுவி போட்டு நம்ம இங்கே வேலை பார்க்குறோம், வேலை பார்க்கல அப்படிங்கிறது அது 2வது பட்சத்துக்கு தான் அது கண்ணுக்கு வந்து போகுது. இது பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் டிக்கெட் போட்டு போங்க, நம்ம கடனை வாங்கிட்டு வந்திருப்போம், செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட விசா வந்து எத்தனை கைக்கு வந்து மாறி வருது அப்படிங்கிறத தயவு செஞ்சு கேட்டுட்டு வாங்க. நம்ம காசு மேலே குறியாக இருக்கிறவங்க அந்த மாதிரி பண்ணி விட்டு போயிடுவாங்க. நம்ம காசு கொடுத்து நம்ம வந்து வரோம், கேட்கக்கூடிய கேள்வி அது நம்மளோட தான் வந்து இருக்கணும். நமக்கு என்ன ஒரு ஆள்கிட்ட இன்னைக்கு இப்படி காசு கண்டி ஏமாத்துறவன் நாளைக்கு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 பேரையும் ஏமாத்திட்டு தான் இருப்பான். நீங்கள் இங்கே குவைத்தில் இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும், நேற்றுலேருந்து போராட்டம் ஓடிட்டு இருக்குது. நம்ம நண்பர்கள் இந்திய நாட்டை சேர்ந்தவர்கள்லாம் வந்து வேலைக்கு வந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் கம்பெனியில் வேலை பார்க்குறவங்க வந்து நேற்றுலேருந்து வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட போராட்டம் வந்து கண்டிப்பாக வந்து வெற்றி அடையணும். இந்த தவறு வந்து செய்த நபருக்கு வந்து கண்டிப்பாக வந்து தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னோட சப்போர்ட் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வந்து வீடியோக்கெல்லாம் வந்து நிறைய போட்டுருக்கோம். இந்த நியூஸ் சம்மந்தமாக, அதுக்கப்புறம் இந்த சம்பளம் சம்மந்தமாக வந்து போட்டுருக்கோம். சம்பளம் சப்போஸ் வந்து கொடுக்கலன்னா நீங்கள் எங்கே போய்ட்டு புகார் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம போட்டுட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தால் வந்து ஒரு சில நண்பர்கள்லாம் வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்க வந்து செய்கிறீங்க. நான் வந்து ஃபுல்லாக வந்து வீடியோவில் வந்து கொடுத்துருப்பேன். வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து அதில் ஒரு தெளிவு வந்து கிடைக்கும். இந்த வீடியோ குவைத் மற்றும் அதை சுற்றியுள்ள வளைகுடா நாடுகளில் நிகழக்கூடிய நிகழ்வுகளை பற்றி சொல்ல போகுது. அதனால் இதை பார்க்கக்கூடிய வியூவர்ஸ் நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வீடியோவை ஷேர் செஞ்சு விட்டுட்டு முக்கியமான தகவல்களை உங்களுக்கு இன்னும் கொண்டு வந்து சேர்க்குற என்னையை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க குவைத்தோட மிக முக்கியமான நியூஸை பார்த்தலாம். நான் உங்கள் ஏகே தமிழா 360 குவைத். நான் இந்த சம்பள பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம நண்பர் ஒருத்தவர் சிவகுமார் சைடில் வந்து நான் டிஸ்பிளேல வந்து போடுறேன். அவர் வந்து கேட்டுக்கிறாப்புல, இதுமாதிரி நான் 12 வருஷமாக வந்து ஒரு இடத்துல வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் ப்ரோ. சம்பளம் வந்து எனக்கு வந்து 3 தடவை தான் வந்து ஏற்றி கொடுத்துருக்காங்க. 3 மாதமாக எனக்கு வந்து சம்பள தேதி வந்து மாறி மாறி போயிட்டு இருக்குது. ஒரு மாதம் எனக்கு வந்து முன்னாடி வந்து கொடுத்துட்டு, ஒரு மாதம் வந்து கொஞ்சம் லேட்டாக வந்து கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாப்புல. இதை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருக்கிறாப்புல. கண்டிப்பாக அவருக்காண்டி தான் இந்த ரிப்ளேவும் இது உங்களுக்கு வந்து தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி தான். புதுசாக நீங்கள் இங்கே குவைத்துக்கு வர போகிறீங்கன்னா உங்களுக்கு யார் விசா கொடுக்குதோ அது ஓகேன்னா 1க்கு 10 தடவை இல்லை 1000 தடவை கூட வந்து கேட்டுக்குங்க. இது மாதிரி இந்த சம்பளம் எவ்வளவு, சாப்பாடு எல்லாம் வந்து கொடுத்துருவாங்களாம். டியூட்டி ஹவர் நம்ம இங்கே வந்துட்டாலே, வீட்டுக்கு வேலைக்குன்னு சொல்லிட்டு வந்துட்டாலே நம்ம அது சொல்கிற டயத்துக்கு நம்ம வந்து போய் தான் ஆகணும். அப்போ டிரைவர்னால் அந்த டிரைவர் வேலை மட்டும் தானா, இல்லை டிரைவர்னு சொல்லி எடுத்துகிட்டு பாக்கி எல்லா வேலைகளும் வந்து கொடுத்துருவாங்களா அப்படின்ட்டு 1க்கு 1000 தடவை கூட வந்து கேட்டுக்குங்க. காசு கட்டி தான் மோஸ்ட்லி வந்து இங்கே நிறைய பேர் வந்து வரீங்க. நானும் அப்படி தான் இங்கே வந்தேன். யாராச்சும் உங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா கூட வந்து நீங்கள் நல்லா விசாரிச்சுக்கிட்டு தயவு செஞ்சு வந்து வாங்க. அப்புறம் இந்த சம்பளம் சொல்லிட்டு இங்கே உள்ளார வந்த பிற்பாடு சம்பளம் வந்து சரியில்லைன்னா மனசு ரொம்ப கஷ்டமாக போகும். நம்ம எடுத்தோடனே நம்ம நினச்ச நேரத்துக்கு நம்ம ஊருக்கு வந்து போகவும் முடியாது. அதனால் நல்லா விசாரிச்சுங்க. இங்கே குவைத்துக்குள்ளே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி நான் இங்கே வரும்போது அப்போயே நான் வந்து ரிட்டன் டிரைவர் தான். ரிட்டன் டிரைவர்னால் கல்ஃப் ரிட்டன் டிரைவராக வந்துருந்தேன். அப்போ குவைத்துக்கு வந்து புதுசு சவுதி ரிட்டன். நான் எனக்கு வந்து 110 வந்து எனக்கு வந்து கொடுத்துச்சோ. அப்போ எனக்கு ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 தினம் நான் ஏற்றி கேட்டேன். 10 தினம் ஏற்றி கேட்டதுக்கு இந்த தரேன் அந்த தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அப்படியே இழுத்தடிச்சு ஓடிட்டே இருந்தாப்புல. அப்படியே எனக்கு ஒரு 2 வருஷம் ஓடிச்சுன்னு வச்சுங்களேன். கடைசி வரைக்கும் வந்து எனக்கு வந்து அமௌண்ட் வந்து எனக்கு ஏற்றலை. நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன். நம்மளால் வந்து என்ன பண்ணிட்டாப்புல, டிக்கெட்டை போட்டு ஊருக்கு வந்து அனுப்பிச்சி விட்டுட்டாப்புல. நம்ம வந்து சம்பளம் வந்து கேட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு இன்க்ரீஸ் பண்ணி தான் நம்ம வந்து கேட்குறோம். ஆனால் அதோட கண் பார்வைக்கு இதை விட வந்து கம்மியான சம்பளத்துக்கு வந்து ஆட்கள் வருவாங்க. ஏன்னா இவங்களுக்குலாம் வந்து அப்படி தாங்க, இந்த ஆள் இல்லைன்னா அடுத்த ஆள் அப்படின்ட்டு எடுத்து போட்டு போயிடுங்க. நம்ம என்ன தான் இங்கே வந்து 10 வருஷம் 15 வருஷம் சொல்லிட்டு ஒரு வீட்டில் வந்து இருந்தாலும் அண்ணன் சொல்லுங்க, தம்பின்னு சொல்லுங்க. ஆனால் நம்ம போகும்போது கூட அது என்ன சொல்கிறது, நம்ம ஃபீல் பண்ணுற அளவு கூட வந்து அவங்களாம் வந்து ஃபீல் பண்ண மாட்டாங்க. இதை என் கண்ணு முன்னாடி நான் கத்தாரில் இருந்து வந்து நான் பார்த்தேன். நம்மளால் என்ன செஞ்சாப்புல, இந்த குவைத்து கதைக்கு வர பாருங்க, நம்மளால் என்ன செஞ்சாப்புல, ஊருக்கு என்னை அனுப்பிச்சி விட்டாப்புல கேன்சலில். நான் சரி வந்துட்டு நம்ம ரிட்டர்ன் வந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்தேன். இங்கே குவைத்துக்கு திருப்பி கேட்குறேன், 2 வருஷம் முடிஞ்சால் தான் நீங்கள் குவைத்துக்கு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுச்சு. உடனே என்ன செஞ்சேன், ஊர்லேயே நம்மளால் வந்து வெயிட் பண்ணவும் முடியாது. உடனே கத்தாருக்கு நான் ரெடி பண்ணிட்டு கத்தாருக்கு வந்து போய்ட்டுன்னு வச்சுங்களேன். அப்போ அந்த கொரோனா பீரியட் வேறு. அப்போ கத்தார் வண்டி தான் வந்து ஓப்பனில் இருந்துச்சு. கத்தாருக்கு ரெடி பண்ணிட்டு நான் போயிட்டேன். கத்தாருக்கு 1500 ரியால் அந்த சம்பளத்தில் தான் நான் போனது. கரெக்டாக ஆனால் கத்தாரில் அந்த வீடு எப்படின்னா எனக்கு பர்மனெண்ட் கிடையாது, டெம்பரவரி மாதிரி தான் நான் இருந்து ஒர்க் பண்ணது. ஃபஸ்ட்டு ஒரு வருஷத்துலேயே ஒரு 100 ரியால் வந்து எனக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துச்சோ. நான் ஒரு 3.5 வருஷம் நான் அங்கே ஓட்டினேன். 1800 வரைக்கும் நான் வந்து ஃபைனலாக வந்து வாங்கினேன். 300 ரியால் எனக்கு ஜாஸ்தி வந்து எனக்கு கிடச்சிச்சு. அப்போ ஏன் அங்கேயே நான் இங்கே ரிட்டர்ன் வந்தேன்னா, நம்மளுக்கு நம்ம நாட்டில் உள்ளவங்களே வந்து திடீர்னு வந்து வேட்டு வைக்கிற மாதிரி வந்து போயிடும். அப்போ வந்து எனக்கும் ஒரு யூபிக்காரனுக்கும் வந்து அங்கேயே வந்து பிரச்சனை ஆகிடுச்சு. என் வீட்டில் இப்போ 4 டிரைவர் நாங்கள் இருந்தோம். அவன் என்கிட்ட வந்து எப்படி வந்து தேவையில்லாமல் பேசி எனக்கு அவனுக்கு வாக்குவாதம் வந்துடுச்சு. அங்கே போய்ட்டு நான் ஓனர்கிட்ட நான் சொல்ல, ஓனர் வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான், ஏன்னா அவன் ரொம்ப பழைய ஆளாக இருந்ததுனால அவனுக்கு சப்போர்ட் பண்ணி தான் வந்து பேசுனதுனால நான் இதுக்கு மேற்பட்டு இங்கே நம்ம இருந்தோம்னா சரிப்பட்டு நம்ம போய்டுவோம் அப்படின்ட்டு ஊருக்கு கிளம்பி போய்ட்டு ஊரில் போய்ட்டு ஒரு 6 மாதம் தங்கி இருந்துட்டு இங்கே திருப்பி நான் இங்கே வந்தேன். இந்த கதை ஏன் நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். இவ்வளோதான் சின்சியராக வந்து சொல்லிட்டு இருக்கேன்ல, இந்த கதையை வந்து ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். என் குவைத்துக்குள்ளே நான் திருப்பிங்க நான் ரெடி பண்ணுறேன். அப்போ என் தம்பி மூலியமாக தான் வந்து ரெடி பண்ணுறேன். தம்பினா வந்து தம்பியோட வீட்டு கிடையாது, இங்கே வெளியில் விசாரிச்சுப்பாங்க. என் தம்பி என்ன செஞ்சுருக்காப்புல, அவரோட ஃப்ரெண்டு அவர் வந்து என்ன செஞ்சுருக்காப்புல, அவர் வந்து இன்னொரு ஆள்கிட்ட நான் இப்படியே கைமாற்றி தான் வந்து விசா வந்து எனக்கு வந்தது. அப்போ வந்து 150 தினார் வந்து எனக்கு சொல்லி தான் எனக்கு இங்கே எடுத்தது.
நானும் அல்ஹம்துலில்லாஹ்ன்னு சொல்லிட்டு எனக்கு இங்கே வந்துட்டேன்னு வச்சுங்களேன், செலவு எல்லாம் நான் தான் பார்த்துட்டு வந்தேன். எனக்கு டிக்கெட்டு காசு இந்த இதெல்லாம் வந்து எனக்கு கொடுக்கலாம் கிடையாது. செலவு ரிட்டர்ன் டிரைவரா இருந்தாலும் எனக்கு கரண்ட்டில வந்து எனக்கு அப்போ லைசென்ஸ் வந்து வேலிடிட்டி வந்து இருந்துச்சு. ஏன்னா நான் இங்கே குவைத்துக்குள்ள தான் வந்துட்டேன். வந்தோடனே 1 மாதம் வந்து வேலை முடிஞ்சுச்சு. நான் வந்து இறங்குன அந்த தேதிக்கும் ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து என் ஆள் வந்து சம்பளம் வந்து என்கிட்ட வந்து குடுத்தாப்புல. சம்பளத்த வந்து அப்போ நான் எண்ணி பார்க்குறேன். நான் 150 பேசிட்டு இருந்தேன். என்ன சொன்னேன்ல ஃபர்ஸ்ட்டு 140 தான் வந்து என் கையில வந்து குடுத்தாப்புல. அப்போ நான் வந்து சொன்னேன், "நான் 150க்கு நான் இங்கே வந்திருக்கேன். சாப்பாடு நீ வந்து குடுக்குறது கிடையாது. அதனால வந்து நீ என்ன ஏதுன்னு சொல்லிட்டு பாரு. நான் என் காசுல தான் நான் செலவு பண்ணிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவரு என்ன சொல்றாப்புல, "நான் இது மாரி நான் டிக்கெட்டுக்கு எல்லாத்துக்கும் நான் காசு நான் குடுத்தேன்." அப்படின்னு நான் சொன்னேன், "எனக்கு அது தெரியாது. நீ என்ட்ட நான் ஊர்ல இருக்கும்போது நீ என்ட்ட வந்து பேச கிடையாது. நான் 1,00,000 நான் செலவு பண்ணிட்டு வந்திருக்கிறேன். மெடிக்கல், ஸ்டாம்பிங் எல்லாமே நான் போட்டிருக்கேன். டிக்கெட்ல எல்லாமே நான் போட்டிருக்கேன். ஏ டூ இசட். இப்போ நீ இப்படி சொன்னீன்னா ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. அந்த 140 குடுக்குறீல, உடனே நான் விசா எனக்கு கொடுத்த ஆளுக்கு நான் ஃபோன் அடிக்கிறேன். இதுமாரி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஜி, நான் கேட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. அவருக்கும் வந்து இது வந்து தெரியாது. ஏன்னா அவருக்கு இன்னும் 150 தான் வந்து இன்னொருத்தன் வந்து சொல்லியிருந்திருக்கான். அவன் வந்து நம்ம ஊர் ஆள் கிடையாது. அவன் வந்து வேற ஒரு நாட்டை சேர்ந்தவன்னு வச்சுங்களேன். அவனுக்கு ஃபோன் அடிச்சு பிடிச்சி சத்தம் போடுவான். அவன் வந்து என்ன சொல்கிறான், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்ட சொல்லுங்க அப்படின்னு. அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி ஓட்டணுமா? அப்போல்லாம் கிடையாது. இந்த 10 தினாருங்கிறது நம்ம ஊர் காசுக்கு 3000 சொச்சத்துக்கு வந்துருச்சு பக்கத்தில். என்ன கொடுத்தா கூட அப்படி இல்லையா, நான் 1,00,000 நான் செலவு பண்ணியிருக்கேன். என்னோட எல்லா காசும் வந்து நீ எடுத்து வந்து வை, வேலை முடிஞ்சிச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாகவே அந்த இடத்துல ஸ்பாட்லேயே என் சம்பளத்தை நான் வாங்காமல் இந்த மாதிரி ஒரு தெளிவாக வந்து ஒரு முடிவை எடுத்து நான் வந்து பேசணுன்னா உடனே என்ன செஞ்சுட்டாப்புல நம்ம ஆள், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் 150 நான் தரேன், எத்தனை வருஷம் இருப்பேன் அப்படின்னு கேட்டாப்புல. நான் இருப்பேன், உன் வீட்டில் வந்து எந்த பிரச்சனையும் வந்து நீ வந்து பண்ணாமல் இருந்தீங்கன்னா நான் வந்து என் லைஃப் ஃபுல்லாகவே நான் இங்கேருந்து வந்தனால நான் சாவுறேன். ஆனால் எனக்கு எந்த பிரச்சனையும் நீ வந்து பண்ணக்கூடாது. இன்னும் அந்த கிறுகிறுப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த இது வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஓப்பன்லேயே வந்து நான் வந்து சொல்லிட்டேன். அதுலேருந்து கரெக்டாக ஃப்ளோவில் தான் வந்து ஓடிட்டு இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த அதுலேயும் வந்து நம்ம ஆள் என்ன செஞ்சுட்டாப்புலனா, நான் இருக்கிற ஏரியாவில் என்னோட வீட்டில் வந்து ஒரு 2 கார் வந்து வெளியிலேருந்து ஆளுங்க வந்து கழுவிட்டு இருந்துச்சுவோ, அதுக்கு வந்து தனியாக அந்த 10 தினார் கொடுத்தாப்புலன்னு வச்சுங்களேன். ஏன்னா, இப்போ எனக்கு அந்த 10 தினார் எனக்கு ஜாஸ்தி வந்து குடுக்குறாப்புல, இல்ல அந்த 150, 140 தானே ஃபர்ஸ்ட்டு குடுத்தாப்புல. அந்த 10 தினார் குடுக்கறதுனால என்ன செஞ்சுட்டாப்புல, 1 மாதம் விட்டு மக்காவது மாசத்துல என்ன செஞ்சுட்டாப்புலனா, அந்த 2 காரையும் நீனே வந்து கழுவி போட்டுரு. உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு? அதுகளோட வேலைங்கள எப்படி வந்து மாத்தி, அது கொஞ்சம் டேலண்டா வந்து கொண்டு வந்து இதுங்குது. ஏன்னா, இப்ப என் ஓனர பொறுத்தவரைக்கும், நான் இங்க வந்து ஒரு 3 மாசம் வரைக்கும் எனக்கு சம்பளம் எனக்கு முன்னாடியே எனக்கு குடுத்துட்டாப்புல. அதுக்கு பிற்பாடு என்ன நடந்துச்சுன்னா, இப்ப நான் ஒரு 20லேருந்து 22 தேதியில வந்து நான் சம்பளம் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, ஒரு 25, ஒரு 27, என்னோட லாஸ்ட் டேட்டு 30 வரைக்கும் பக்கத்துலலாம் போயிட்டுலாம் வந்துலாம் குடுத்துருக்காப்புல. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க இதுவளுக்கு சம்பள தேதி, இங்க இந்த நாட்ல உள்ளவங்களுக்கு சம்பள தேதி ஒரு 20லேருந்து ஒரு 25 கணக்குல வந்து விழுவும்னு நெனைக்கிறேன். அத பார்த்து கணக்கு பண்ணிட்டு தான் வந்து இது குடுக்கணும். 2வது இது குடும்பத்துக்கு உள்ளது எல்லாத்தையும் செலவு பண்ணிக்கிட்டு, மிச்சம் மீதி என்ன இருக்குது, எவ்வளவு செலவாகுது அப்படின்ட்டு எல்லாத்தையும் அது வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் அது பண்ணிட்டு அதுக்கு தெரியும் போல இருக்குது. அதுபடி தான் வந்து நம்மளுக்கு வந்து குடுக்குது. நம்ம இங்க வேலை பார்க்குறோம், வேலை பார்க்கல அப்படிங்கிறது அது 2வது பட்சத்துக்கு தான் அது கண்ணுக்கு வந்து போகுது. இந்த விஷயத்த வந்து நான் வந்து சொல்ல வர்றதுக்கு காரணம், நான் வந்து பிடிக்கல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த ஆள் வந்து என்ன சொன்னாப்லனா, பிடிக்கலன்னா ஒண்ணும் பிரச்சனை இல்ல, நீங்க டிக்கெட்ட போட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாப்ல. சிம்பிளா வந்து சொல்லிட்டாப்ல. ஏன்னா நான் வந்து உங்ககிட்ட இன்னும் நான் காசு வாங்கல. நீங்க தான் வந்து உங்களுக்கு உள்ளத வந்து செலவு பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் சொன்னேன், இது மாதிரி அரபிக்காரன் நான் வந்து பணம் குடுத்துருக்கனால உன்ட்ட, அப்போ அந்த பணத்துக்கு வந்து நீ என்ன வந்து செய்ய போற அப்படின்னு. நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க டக்குன்னு. அப்போ உனக்கு வந்து வயித்து வலி, நீங்க இருந்து நீ வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா, நீ வந்து வேலை இருந்து நீ வந்து வேலைய பாரு. அப்படி இல்ல நீ போணும்னா போய்க்க. ஈஸியா நம்ம வந்து செலவு பண்ணிட்டு வந்தது நம்மளுக்கு தான் அந்த கஷ்டம் நம்மளுக்கு தான் வந்து தெரியும். நம்ம கடன் உடனே வாங்கிட்டு வந்திருப்போம், செலவு பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வர்றதுக்கு முன்னாடியே உங்களோட விசா வந்து எத்தனை கைக்கு வந்து மாறி வருது அப்படிங்கிறத தயவு செஞ்சு வந்து கேட்டுட்டு வாங்க. மோஸ்ட்லி வந்து அக்ரீமெண்ட் பேப்பரு கிடச்சிச்சுன்னா வந்து கையில் எடுத்துங்க. குடுக்கலன்னு சொல்லிட்டு சொன்னாலும் அக்ரீமெண்ட் பேப்பர் தயவு செஞ்சு வந்து வாங்கிட்டு வாங்க. அக்ரீமெண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா கூட வந்து நீங்க உடனே நம்மளோட இந்திய தூதரகத்த கான்டாக்ட் பண்ணி, நீங்க உடனே நீங்க வந்து அதுக்கு உண்டான ஒரு புகார வந்து தெரிவிக்க முடியும். இப்போ நீங்க ஒரு அக்ரீமெண்ட் பேப்பர் கையில வச்சுல்லைன்னா, கொஞ்சம் அது கஷ்டம் தான். நம்மளோட தமிழ் சங்கங்கள்லாம் வந்து இங்க நெறையா வந்து இருக்குது. தமிழ் ஓட்டுநர் சேவை மையம், இவங்க நம்ம அலிவை அவர்கள் அவங்கலாம் வந்து இங்க இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து நெறைய ஹெல்ப்லாம் வந்து பண்ணுவாங்க. இது மாரி ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா. அதனால இங்க புதுசா வரக்கூடியவங்க இந்த வீடியோ வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களோட நண்பர்கள் எல்லாத்துக்கும் வந்து ஷேர் செஞ்சு விடுங்க. இங்க இருக்கக்கூடியவங்களும் தயவு செஞ்சு வந்து நீங்களும் வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் செஞ்சு விடுங்க. ஏன்னா யார் யாருக்கு எவ்வளோ சம்பளம், எத்தனாம் தேதி வந்து சம்பளம் குடுப்பாங்க அப்படிங்கிறத மறக்காம கீழ கமெண்ட் வந்து பண்ணி விடுங்க. ஏன்னா எதுவா இருந்தாலும் வந்து நம்ம இங்க வேலை பார்க்கறதுக்கு வந்தாச்சு. வீடுங்கள பொறுத்தவரைக்கும் நம்ம வந்து வேலை பார்க்கறதுக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்போது கொஞ்சம் பொறுமையா இருந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம வந்து ஓட்டி ஆகணும். அப்படி இல்ல நம்ம வந்து போகணும் அப்படின்னு நெனச்சா, அது நம்மளோட தலைவிதி. அவ்வளோதான், போய் தான் ஆகணும். யாரும் வந்து இங்க வந்து கண்டுக்கிடாது. நம்ம வந்து போனாலும் இதுவளுக்கு இங்க வந்து நஷ்டமும் கிடையாது. நம்மளுக்கு தான் அது நஷ்டம். நான் இப்பயும் ஓப்பனா சொல்லிட்டேன். அது நம்மளுக்கு தான் வந்து நஷ்டம். நம்ம காசு, பணம் எல்லாமே, மன உளைச்சல் எல்லாமே நம்ம ஆளுக்கு தான். நம்ம போய்ட்டாலும் இங்க வந்து நம்ம இடத்த வந்து ஃபில் பண்ணுறதுக்கு இன்னொரு ஆள் வந்து எடுத்துருவாங்க. ஏன்னா எடுத்தவொன்னே வந்து அசால்ட்டா வந்து, "ஏப்பா நீ 3 மாசம் அவ்வளோதான். நீ இருந்து வேலை பார்க்கலாம். அதுக்கு நான் என்ன செய்றது? இங்க நெறைய பேர் இருந்து வேலை பார்க்கலையா?" அப்படின்ட்டு ஈஸியா வந்து சொல்லிட்டு போயிருவானுங்க. ஏன்னா அவனுங்கலாம் காசு மேல குறியா இருக்கிறவனுங்க அந்த மாரி பண்ணி விட்டு போயிருவானுங்க. அதனால வரக்கூடிய நம்ம தான் வந்து நம்ம காசு குடுத்து நம்ம வந்து வரோம். கேட்கக்கூடிய கேள்வி அது நம்மளோடதா தான் வந்து இருக்கணும். கரெக்ட்டா வந்து கேளுங்க. ஏன்னா நம்ம வந்து காசு குடுக்குறோம்.
கேட்டுக்கிட்டு கரெக்டாக வந்து வாங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து கையில் வந்து எவிடன்ஸ் வந்து வச்சுங்க. எது கொடுத்தாலும் வந்து காசு பணம் அந்த விஷயத்தில் வந்து கையில் வந்து எவிடன்ஸ் வந்து வச்சுங்க. சப்போஸ் வந்து உங்களை வந்து அந்த ஆள் வந்து ஃப்ராடு பண்ணுது அப்படின்னா, உடனே வந்து நீங்கள் வந்து இப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லையோ, இல்லை சமூக வலைதளங்கள் தான் வந்து இப்போ நல்ல இதில் தானே போயிட்டுருக்குது. ஏன்னா அதோட ஃபோட்டோஸு, வாய்ஸு, வீடியோ ரெக்கார்டு, இங்கே பணம் கொடுக்குற அத்தாட்சி எல்லாத்தையும் வந்து போட்டு அசிங்கப்படுத்தி விட்ருங்க. வேலை முடிஞ்சிருச்சு. ஏன்னா இன்றைக்கி நமக்கு என்ன ஒரு ஆள்கிட்ட இன்றைக்கி இப்படி காசு கண்டி ஏமாத்துறவன், நாளைக்கு நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 10 பேருக்கு ஏமாத்திக்கிட்டு தான் இருப்பான். அதனால் இதுக்கப்புறம் வந்து ஏமாத்துறவங்க வந்து ஏமாற்றக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து இங்கே பிழைக்கிறதுக்காண்டி கஷ்டப்பட்டு நம்ம சம்பாரிச்சு நம்ம எப்படியாச்சும் நம்ம வந்து வாழ்க்கையில் முன்னேறி போயிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இங்கே வந்திருக்கோம். ஆனால் நம்ம வயித்துல வந்து அடிக்கணும்னு நினைக்கிறானுங்கள்ல, அவனெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம இழுத்து விடுறது தப்பே கிடையாது. சொந்த முறையில் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, see you நண்பா.